என்னண்ணா எப்படி இருக்க? நல்லா இருக்கமா. அண்ணி நல்லா இருக்காங்களா? அவளுக்கு என்ன வீடு ஃபேக்டரின்னு பரபரப்பா இருந்துட்டு இருக்கா. திருச்சில இருந்து வர்ற? இல்ல மதுரையில ஒரு கிரானைட் ஃபேக்டரி வேலைக்கு வருதுன்னு வந்தேன். திடீர்னு உன் போன் புறப்பட்டு வந்துட்டேன். என்ன அர்ஜென்ட்டா பேசணும்னு? எல்லாம் நல்ல விஷயம் தான், உள்ள வா சொல்றேன். பெங்களூர்காரி பூடகம் போட்டு பேசுற. ஒரு நாள் மட்டும் சிரிக்க ஏன் படைத்தான் அந்த இறைவன். நல்லா பாடுறியே, ஏன் நிறுத்திட்ட? மீதியும் பாடு. ஐயோ, எனக்கு இதுக்கு மேல தெரியாது பாட்டி. பொய் சொல்ற. தனியா இருக்கும்போது நீ பாடுறத நான் அப்பப்ப கேட்டிருக்கேன். நீ எவ்வளவு அழகா பாடுற தெரியுமா? நான் கேட்டா பாட மாட்டியா? என்னம்மா மகா என்ன சொல்றா? எவ்வளவு அழகா பாடுறா தெரியுமாடா? நான் கேக்குறேன், பாட மாட்டேங்கிறா. ஏமா உனக்கு வேலை செய்யறது பத்தாதுன்னு பாட்டு கச்சேரி வேற நடத்தணுமா? உங்களுக்கு மட்டும் தனியா வேணா பாடுறேன், எல்லாரும் முன்னாடியும் பாட சொல்லாதீங்க, கூச்சமா இருக்கு. சரி சரி. என்னப்பா, தங்கச்சி கூப்பிட்டாதான் வருவியா? நான் கூப்பிட்டாலாம் வரமாட்டீங்களா? ஏமா போன மாசம் மண்டகப்படி அப்ப 4 நாள் குடும்பத்தோட வந்து நான் தங்கிட்டு போகலையா? அதெல்லாம் யார் சொல்லி வந்தா? நம்ம சகுந்தலாவோட பொண்ணை மனோவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறா. தை 9 நாள் நல்லா இருக்கு. உன்னை கலந்து பேசிட்டு நிச்சயம் பண்ணலான்னு தான் உன்னை வர சொன்னேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு அவசரம்? தங்கம் மனோவை லண்டனுக்கு தனியா அனுப்ப வேண்டாமேன்னு பாக்குறா. அதுதான் லண்டன்ல இருக்கிற ஃபேமிலியா பார்த்து பையனை கோத்து விடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரி 9ஆம் தேதிங்கிறீங்க, இன்னும் நாள் கொஞ்சம் தான் இருக்கு. இதெல்லாம் மனோவிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டியா? என்ன நீ லவ் மேரேஜ் பண்ணிட்டேன்றதுக்காக என் பையனையும் அதே மாதிரி நினைச்சிட்டியா? அப்படியே ஏதாவது இருந்தாலும் நிச்சயமா அவன் என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க மாட்டான். அப்பாவை மனசுல நினைச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. உங்க 2 பேருக்கும் சேர்த்துதான் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம மனோவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேங்க. அவனை எப்படி தனியா லண்டன் அனுப்புறதுன்னு தினம் தினம் தூங்காம சங்கடப்பட்டு இருந்த என்னை பார்த்துதான் நீங்களே ஒரு முடிவெடுத்து இப்படி ஒரு இடம் அமைய ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா விளையாடுறீங்களா? நோ மேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்கிட்ட சொல்லவே இல்லை. பெங்களூர்லயே கேட்டேன். அம்மா மட்டும் பார்த்தா போதுமா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணேன்னு? நீயும் சரின்னு சொன்ன. பெங்களூர்ல சொன்ன, ஆனா இப்ப மனோ டென்ஷன் ஆற மாதிரி இப்ப எதுவுமே நடக்கலப்பா. உனக்கு நல்ல தெரிஞ்ச ஃபேமிலி தான், உன்ன மாதிரி அழகானவ படிச்சவ. இப்ப நீ போற லண்டன்ல செட்டில் ஆனவங்க தான். எல்லாம் கலந்து பேசிட்டேன் மனோ. வர 9ஆம் தேதி நிச்சயதார்த்தம். அவங்க கிட்ட சொல்ல முடியாதா இப்ப இது வேணான்னு? உனக்கு பிடிக்கலையா? உன் நல்லதை விட எனக்கு என்னப்பா இருக்கு? மனோ கிட்ட சம்மதம் கேட்டீங்களான்னு கேட்டவங்கள்ட்ட எல்லாம் நான் சொன்னேன். என் மகனுக்கும் எனக்கும் ஒரே எண்ணம், ஒரே மனசுதான் சொன்னேன். நீ இல்லைங்கிறியா? அம்மா நீ கூட அப்பா முன்னாடி ஏதோ சொல்லணும்னு சொன்னியே. இல்லம்மா, அப்புறம் சொல்றேன். அம்மா கிட்ட சொல்ல அப்ப எனக்கு தைரியம் இல்லை, ஆனா இப்ப சொல்ல போறேன். நம்ம 2 பேரும் பார்க்கல, பேசல, பழகலன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? ஒரே ராத்திரியில அம்மா அப்பான்னு எல்லாத்தையும் இழந்து எனக்கு தாங்கிக்க முடியாத கஷ்டம்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையில நீங்க ஒரு வாட்டி தான் என் கனவுல வந்திருக்கீங்க. ஆனா உங்க அம்மாவோட வாழ்க்கை முழுக்க உங்களை பத்தின கனவு தான். என் கனவு நிஜமாகணுங்கிறதுக்காக உங்க அம்மாவோட நிஜமான ஆசை கனவாயிடக்கூடாது. மனோ, மனோ, உங்க அம்மா கூப்பிடுறாங்க, போங்க. மனோ, போங்க.
உன்கிட்ட நான் என்ன கேட்டேன்? எனக்கு நல்ல புத்திய கொடு, எனக்கு நல்ல வழியை காட்டுன்னு தானே கேட்டேன். கனவுல அவரை பார்த்த உடனே உன்கிட்ட தானே வந்து சொன்னேன். எதுக்கு இந்த பாவப்பட்டவ கனவுல அவரை காட்டின? இந்த மாதிரி அழ வச்சு பார்க்கவா? உனக்கு தினம் தினம் தவறாம விளக்கேத்தனதுக்கு நீ தந்த பரிசு தானா? என் வாழ்க்கையை இருட்டாக்கிட்டு நீ மட்டும் வெளிச்சத்துல இருந்து சிரிக்கிறியா? இனிமே நான் அவனை பார்க்க மாட்டேன், இந்த வேலைக்கையே ஏத்த மாட்டேன். ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு நான் புது வேலையில் சேர போகிறேன். எப்பயும் போல் நீ தான் துணை இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி வைக்கணும். ஓகேவா? தேங்காய் உத்தரவு வாங்கிக்கிறேன்.